ஓம் சக்தி சக்தியிலே ஈரோடு மாவட்டத்தில் இங்கே நம்பியூர்னு ஒரு ஊர். அங்கே அம்மா மன்றம் இருக்குதுங்க, மிகப்பெரிய மன்றம். அங்கே குமாரசாமின்னு சொல்லி அம்மாவுடைய சிறந்த தொண்டர். பல முறை நம்பியூர்லேருந்து மருவத்தூருக்கு பாத யாத்திரையாக வந்தவர். அவருடைய மூத்த மகன் வாலிபன் ஒரு ரெட்டமாட்டு வண்டியை ஓட்டி போனப்போ ஏதோ கொஞ்சம் கவனக்குறைவாக ஓட்டி அது வண்டி மாடு கமுந்து போச்சுங்க. அதனால சரியா ஓட்ட தெரியாதனால அந்த மாதிரி கமுந்து போச்சுடான்ட்டு அதை தெரிந்த அவர் தகப்பனார் அந்த பையனை 2 விட்டுட்டார். அதனால அவன் கோவிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டானுங்க. 6 வருஷம் ஆயிப்போச்சு. ஆள் எங்க இருக்கானா தெரியல, இருக்கானா செத்து போயிட்டானு தெரியல. இவரா தவிக்கிறார். ஐயோ மகன் இப்படி கோபத்தை அடிச்சு போட்டோமே, போயிட்டானே, எங்க இருக்கானே என்ன ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. அம்மாட்ட வந்துட்டு இருக்காருங்களா, அம்மாட்ட கேட்குறாரு. இப்போ அம்மா சொல்றாங்க, கவலைப்படாத, கூடு இருக்கிறது, கவலை வேண்டாம், காகிதம் மூலம் தகவல் வரும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதே மாதிரிங்க இவரை பல பக்கம் விசாரிச்சாலும் எங்கிருந்துமே சரியான தகவலே கிடைக்கலைங்க. 6 வருஷம் கழிச்சுங்க ஒரு தபால் வருது உங்களுக்கு, அம்மா சொன்ன மாதிரியே. அது என்ன வருது, இந்த பையனே எழுதுறானுங்க அவங்க அப்பாவுக்கு, இப்படி நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், நல்லாத்தான் இருக்கிறேன், லாரி டிரைவரா இருக்கிறேன், கூடி சீக்கிரம் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு தபால் போட்டிருக்கானுங்க. அதே மாதிரியே 6 வருஷம் கழிச்சு வீடு சேர்ந்தானுங்க. அதற்கு பின்னாலதான் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி இப்ப குழந்தை கொஞ்சம் இருக்கிறாங்க சக்தியில. அம்மா ஏதோ நேரம் காலம் கருதி இந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறாங்க, விதி பிரிச்சு வைக்கிது. அப்புறம் அம்மா அதை நல்ல சரியான நேரம் பார்த்து சேர்த்து வைக்கிறாங்க. இடையில சேர்த்து வச்சா ஏதாவது பிரச்சனைகள் வரும் மறுபடியும். அதனால அம்மா அதை வெண்ணெயில் உளுந்த ஈ போல் அரவணைப்பேன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி செய்யறாங்க சக்தியில. அடுத்து பாருங்க, ஒரு ஊர் பேர் தான் மறந்து வச்சு, மன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறான் ஒரு பையன் வாலிபன், நல்லா தீவிரமான ஈடுபாடு உடையவன். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அம்மாவை கும்பிடாதவனுக்கு, கிண்டல் பேசுறவனுக்கு, இளைஞர்களாவே இப்போ அந்த லொல்லு இருக்கும் இல்லைங்க, அவனுக்கு என்ன பண்றாங்க, இந்த பையனை குறுக்காட்டி, டாய் மன்றத்துக்கு போக வேண்டாம், வாடா என் கூட சீட்டு விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்றானுங்க. நான் வரலையடா அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். உடனே அவனுக்கு வாக்குவாதம் பண்றானுங்க. என்னடா அது பெரிய ஓம் சக்தி, ஆச்சா போச்சா அப்படி இப்படியெல்லாம் பேசி, சரிடா நீ சீட்டு விளையாட்டி பரவாயில்ல அவன் பேசிட்டு இருக்கும் பொழுது கரண்ட் போயிடுது. அப்போ அவனு சொல்றானுங்க, நீ சீட்டு விளையாட வராட்டி பரவாயில்ல, நாங்கள் ஒரு நிபந்தனை வைக்கிறோம். எப்படின்னா, இப்போ கரண்ட் போயிடுச்சுல்ல, உன்னோட சாமி வேண்டி நீ கரண்ட் வரவழைச்சிங்கன்னா நாங்களும் அம்மா பக்தர்களாக மாதிரி மன்றத்துக்கு வரோம்னு சொல்லி செவ்வாடை கட்டிக்கிட்டு வர்றோம் அப்படி சொல்லி சவால் வர்றானுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீ எங்களோட சேர்ந்து சுத்தான்மை வழிய மன்றத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி சவால் வர்றானுங்க. ஆனால் இவனுக்கு எல்லாம் அதுக்கு முன்கூட்டியே விவரமாக கேட்டுக்கிட்டானுங்க. ஈபியில் ஃபோன் பண்ணி, எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் ஆகி போச்சு, அதனால கரண்ட் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் உறுதியான தகவல். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனுக்கு இந்த மாதிரி இந்த பையன்கிட்ட சவால் விடுறானுங்க. அந்த பையன், நம்ம பையன் கொஞ்சம் கூட அசரலைங்க. உடனே குளிச்சுட்டு ஈர வேட்டியோட அங்க பிரச்சனை பண்ற மாதிரி இவனுக்கு குறுக்காட்டின இடத்துல என்ன வேண்டுதல் கூறு பாடுறானுங்க. வேண்டுதல் கூறு பாதி பாடவே இவனுக்கு பந்தயம் என்ன, 20 நிமிஷத்துக்குள்ள கரண்ட் வந்துடணும் அப்படின்னு. வேண்டுதல் கூறு பாதி பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒருத்தர் என்ன பண்றான், ஒருவேளை சாமி கரண்ட் விட்டுச்சுன்னு வச்சுக்கா, அப்ப நம்மளா தோத்து போயிருமே சொல்லி அப்படி வந்தாலும் கூட அதுக்கு முன்னாலே மெயின் ஆஃப் பண்ணி வச்சிடான்னு சொல்லி அவன் மெயின் சுவிட்ச் பக்கமா போறானுங்க. ஆனா அவன் போய் அதை ஆஃப் பண்றதுக்கு முன்னாலேயே வேண்டுதலுக்கு ஒரு கூறு பாடி முடிப்பதற்கு முன்பாகவே கரண்ட் வந்துருச்சுங்க. இப்படிங்க அம்மாவுடைய கருணை. அவ்வளவுதானுங்க, எல்லா பயல வாயை மூடிட்டு செவ்வாடை தொண்டங்கன்னா மாறிட்டாங்க. எப்படி பாருங்க. அடுத்து பாருங்க, திருச்சி கைலாசவரம் மன்றத்தில் இருந்துங்க 4 பெரியவங்க, எல்லாருமே 60 வயதை தாண்டியவர்கள், பாத யாத்திரையா மருவத்தூர் வர்றாங்க. அப்படி வரும்பொழுது மாலை நேரம் இருட்டாகி போச்சு. இவங்க 4 பேர்த்துக்குமே சரியா கண்ணு தெரியாது.
மழை வேற மாதிரி இடி மின்னெல்லாம் போட்டு டமால் டிம்பியன் போட்டு மிரட்டுது. காட்டுப்பகுதி. இன்னும் வடலூருக்கு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் 4 பேரும் பயந்துக்கிறாங்க. வழியில வெளிச்சம் தெரியல, கையில டார்ச்சோ எதுவுமே இல்லை. அதனால அவங்க என்னடா இப்படி மாட்டிக்கிட்டுமே, நம்மளுமே யோசனை இல்லாம டார்ச் எல்லாம் கூட எடுத்துட்டு வரலையே, பேசாம முந்தன் ஊர்லயே தங்கியிருக்கலாமே, வெளிச்சத்துல நாளை காலையில நடந்துக்கலாமே, இப்படி 2 கட்ட இடத்துல வந்துட்டுமே, இடையில தங்கறதுக்கு இடம் எதுவுமே இல்லையே அப்படின்னு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கலாப்பா பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த காட்டு பகுதியில் இருந்து ஒரு 10 வயது சிறுவன், ஓம் சக்தி நில்லுங்க நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாரான். அந்த உடனே இவங்களோட சேர்ந்துக்கிறான். இவங்களுக்கு அந்த பையனை பார்த்தோன்னே ஒரு தைரியம். பையன் நல்லா கலையா இருக்கிறான். அந்த கையில டார்ச் இருக்குது, 3 செல் பேட்டரி டார்ச் இருக்குது. அடிச்சுக்கிட்டே எல்லாரும் பேசிட்டு வர்றாங்க. என்ன தம்பி இந்நேரத்துல காட்டுக்குள்ளேருந்து வர்றையே இருட்டுக்குள்ள, இங்க எங்க வந்த அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்கறாங்க. அந்த பையன் சொல்றா, எங்க அப்பா இங்க இந்த பக்கம் மில்லு இருக்குதுங்க, இந்த காடு கொஞ்சம் தூரம் தான், அந்த பக்கம் போன மில்லு இருக்குது, அந்த மில்லுக்கு எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காரு, அவருக்கு இரவு ஷிஃப்ட்டுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கறதுக்காக நான் வந்தேன். சாப்பாடு கொடுத்துட்டு குறுக்கு தடத்துல இப்படி வர்றப்போ எனக்கும் பயமா இருந்ததுங்க, அதனால நீங்களாம் போனீங்களா, உங்களை பார்த்து ஓம் சக்தின்னு கூப்பிட்டு உங்க கூட சேர்ந்துக்கிட்டுனுங்க. அப்படியா தம்பி, நல்லதா போச்சு, சரி நம்ம எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று துணையாயிட்டோம். சரி உன் பேர் என்னப்பா? என் பேர் ஆறுமுகனுங்க. அப்படியா, சரி உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு திருநீலகண்டம். ஓஹோ சரி திருநீலகண்டமா, சரி அப்படின்னு எல்லாரும் இப்படி பேசிட்டே நடந்து வரும் பொழுது வடலூர் வந்துருச்சுங்க. வடலூர் வந்த பின்னால அந்த பையன் பாருங்க, எங்க வீடு இங்கதான் இருக்குது வடலூர்லிங்க, நான் அங்க போய்க்கிறேன், நீங்க எல்லாம் போங்க பாருங்க, ஊர் வந்துருச்சு பாருங்க, வெளிச்சம் தெரியுது அப்படின்னு ஊர் எல்லையில கொண்டு வந்துட்டு போட்டு இந்த பையன் ஒரு சந்தில் போய் மறைஞ்சிட்டானுங்க. ஆனால் அந்த 4 பெரியவங்களுமே பசியா இருக்குன்னு ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு லாரி நிக்குது. அந்த லாரியிலேருந்து டிரைவரும் கிளீனர் இறங்கி அந்த ஹோட்டலுக்குள்ள சாப்பிட வர்றாங்க. அப்படி வரும் பொழுது இவங்க நம்ம சக்திகள் 4 பேர்த்தையும் பார்த்து அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு, என்னது ஆச்சரியமா இருக்குது, நீங்க எல்லாரும் வடலூருக்கு 10 கிலோமீட்டர் அந்த பக்கமெல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தீங்க, நான் லாரி 60 கிலோமீட்டர் வேகத்துல வந்தேன், பசிக்குது சீக்கிரம் போகணும்னு சொல்லி, எப்படி நீங்க லாரி முந்திட்டு இங்க வந்திருக்க முடியும், ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே அதிர்ச்சி கலந்த முகத்தோடு போய் சாப்பிட உட்காந்தாங்க. அடுத்த ஒரு டூர் வண்டி நின்றுதுங்க. அதுல இருக்கிற பயணிகள் எல்லாம் அந்த ஹோட்டலுக்குள்ள சாப்பிட வந்தாங்க. அப்போ ஒரு பெண்மணி இவங்க 4 பேர்த்தையும் பார்த்து அதிர்ச்சியாகி, என்னது அநியாயமா இருக்குது, உங்களை எல்லாம் நான் எவ்வளவு தூரத்துல வடலூருக்கு அந்த பக்கம் பார்த்துட்டு வந்தா நீங்கள் நடந்து வந்துட்டு இருந்தீங்க, எங்க பஸ் 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல வந்துட்டு இருந்தது, இப்படி நீங்க அந்த வேகத்தை தாண்டி வந்திருக்க முடியும், ஒரே ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு அந்த அம்மாளுமே அந்த அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுது. அப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க, என்னடா இது நம்ம என்ன அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோமா, எப்படி வந்துட்டோம் அப்படின்னு. அப்ப இவங்க கடிகாரத்தை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் 7 நிமிடத்தில் கடந்திருக்கின்றார்கள். முடியுங்களா? எப்படி நடந்தது? நம் அம்மாவுடைய பக்தர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக வடலூர் முருகன் அங்கு ஆறுமுகனாக வந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் அறியா வண்ணம் அவர்களை விரைவாக கொண்டு வந்து வடலூர் சேர்த்து விட்டு சென்று விட்டார். இதுதான் நடந்த உண்மை சக்திகளே. ஓம் சக்தி.